السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை ஓதுவோம். இதனை ஓதி நாம் துஆக்களை கேட்டால் நம்முடைய துஆக்கள் உடனே அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று அல்லாஹ்விடமிருந்து பல வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள், வெள்ளிக்கிழமை மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகச்சிறந்த ஒரு துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதே போன்ற இறைநேசர்கள் ஓதிய துஆக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இவ்வாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அதில் ஒரு துஆவை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். என்ன துஆ என்றால், رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் நாட்களில் மன்னிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. இதனை நாமும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான். அல்லாஹ்விடமிருந்து பல வெகுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.